வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய அரையாண்டு தேர்வு வினாத்தாளில் 19வது கணக்கை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த கணக்கு வந்து 3வது படம் இயற்கணிதத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சுருக்குக கணக்கு. இந்த கணக்கை நம்ம தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எளிமையான ஒரு அட்டவணை ஒன்று பார்க்க போகிறோம். அந்த அட்டவணையை நான் இப்போ உங்களுக்கு எப்படி எழுதுறேன்னு சொல்கிறேன். இந்த அட்டவணை எங்கே பயன்படும் அப்படின்னா, இந்த மாதிரி இருபடி சமன்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, p² - 10p + 21 இதை காரணிகளாக பிரிக்கிறதுக்கு இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ரைட், அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எக்ஸின் குறி, அடுத்தது வந்து மாறிலி குறி, இப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து சிறிய எண், பெரிய எண். ஸோ இப்படி போட்டுக்கோங்க. இது ஒரு கணக்கில் உங்களுக்கு வந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த அட்டவணையை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு எளிமையாக யூஸ் ஆகும். ஓகே, இதுதான் நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். நடுவில் இதை கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இது வந்து கேள்வியில் இருக்கக்கூடியது, இது ஆன்சரில் நாம் போட போகிறது. இந்த அட்டவணை எப்படி ஃபில் பண்ணுறது பாருங்கள். அதை எளிமையாக ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸை மாற்றி மாற்றி எழுதிக்கோங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ், அவ்வளோதான். அதே மாதிரி கடைசியிலையும் ப்ளஸ்ஸு மைனஸ்னு எழுதிக்கோங்க. இந்த மாறிலி குறி அது வந்து எப்படி இருக்குன்னா, இது 2வது வரிசையாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு வரிசை, இது 2வது வரிசைனால 2 ப்ளஸ்ஸு 2 மைனஸ் போட்டுக்கிறேன். 2வதாக இருக்கிறதுனால 2 ப்ளஸ்ஸு 2 மைனஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது 3வதாக இருக்க வரிசைனால ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ப்ளஸ்ஸு, நடுவில் 2 மைனஸ். ஓகேங்களா? இப்போ இந்த அட்டவணை ஃபில் பண்ணியாச்சு. இந்த அட்டவணை நமக்கு எப்படி யூஸ் ஆக போகுதுங்கிறத பாருங்கள். நான் கணக்கு நடத்தும்போது சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு தீர்வு எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கூடிய கணக்கு p² - 10p + 21 p - 7 பெருக்கல் p² + p - 12 p - 3 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதில் நான் இப்போ என்னென்ன பண்ணணும்னா, இதை காரணிகளாக பிரிக்கணும், இதையும் காரணிகளாக பிரிக்கணும். இதை பிரிக்க முடியாது, இது ஒன்றே தான் இருக்குது, அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். இதில் p - 3 2 இருக்கிறதுனால 2 தடவை நான் இதை போட்டு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ நான் இது ரெண்டையும் நான் காரணிகளாக பிரிக்க போகிறேன். இதுக்கு எப்படி இந்த சமன்பாடு, இந்த அட்டவணை யூஸ் ஆகுது பாருங்கள். இந்த இருபடி சமன்பாட்டினுடைய x² முன்னாடி எந்த கெழுவுமே இல்லை, அதை முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். இப்போ x² முன்னாடி எந்த கெழுவுமே இல்லைன்னா கடைசியில் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. 21, சரிங்களா? +21. இந்த 21ங்கிற நம்பர் எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வருதோ அதெல்லாம் சொல்லுங்கள். ஓர் 21 21, 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 3 21. சரிங்களா? போதும். இப்போ இது 2லேயும் வருதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம அடுத்தடுத்த வாய்ப்பாட்டில் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், மைனஸ் ப்ளஸ் 2 குறி தான் இருக்குது. என்ன குறி இருக்குது? மைனஸ் ப்ளஸ். இந்த மைனஸ் ப்ளஸ் இந்த அட்டவணையில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த 2வது வரிசையில் இருக்குது பாருங்கள், மைனஸ் ப்ளஸ். அப்படி மைனஸ் ப்ளஸ் போட்டிங்கன்னா சின்ன நம்பருக்கு கண்டிப்பாக மைனஸை போட்டுருங்க, பெரிய நம்பருக்கும் மைனஸை போட்டுருங்க. ஸோ அப்போ சின்ன நம்பருக்குலாம் மைனஸை போட்டுக்கிறேன், பெரிய நம்பருக்கும் மைனஸை போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டும் பொழுது குறி ஒன்றா இருந்தால் சேர்ந்துக்கும். -22, இங்கே -10. ஸோ இங்கே நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய இதோடைய மதிப்பு எவ்வளோ? -10. அப்போ இதுதான் அதனுடைய காரணிகள். அப்போ எப்படி பிடிக்கலாம்? அதை p - 3 p - 7ன்னு பிரிச்சிடலாம். அவ்வளோதான். p - 7 அது அப்படியே தான் இருக்கிறதுனால ஒரே ஒரு காரணிகளால் அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு இப்போ இதையும் நம்ம காரணிகளாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் பாருங்கள். p² முன்னாடி எந்த நம்பருமே இல்லை, அப்போ கடைசியில் இருக்கக்கூடிய -12 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். -12 எடுத்துக்கிறேன். ஸோ 12 மட்டும் பாருங்கள், நீங்கள் குறியெல்லாம் பார்க்க வேண்டாம், வெறும் 12 மட்டும் எந்தெந்த வாய்ப்பாட்டில் வருதுன்னு பாருங்கள். ஓர் 12 12, ஈராறு 12, முன்னாங்கு 12. ஓகே, இதுக்குள்ளே ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி குறியை பார்த்துக்கணும். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், அட்டவணையில் பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் எங்கே இருக்குன்னு, இங்கே இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இப்படி ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் சின்ன நம்பருக்கு என்ன பண்ணணும்? மைனஸாக போடணும், பெரிய நம்பருக்குலாம் ப்ளஸ்ஸாக போடணும். ஸோ அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸை போடுங்க, பெரிய நம்பருக்குலாம் ப்ளஸ் போடுங்க. ஓகே, இப்போ இதை கூட்டுங்க. கூட்டும் பொழுது குறி மாறி இருந்தால் கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறியை போடணும். -1 +12, அப்போ +11. -2 +6 +4, -3 +4 +1. இங்கே நமக்கு இங்கே என்ன குறி இருக்குது, என்ன கெடு இருக்குது? பிக்கு முன்னாடி +1 இருக்குது. அப்போ +1னா இதுதான் அதனுடைய ஆன்சர். அப்போ அது 2 எடுத்து எழுதிக்கங்க. p - 3 p + 4 p - 3 ஹோல் ஸ்கொயரை நான் எப்படி பிரித்து எழுதிக்கிறேன்னா, எனக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கனால 2 தடவை பிரித்து எழுதிக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட், இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? p - 7 p - 7 கேன்சல் பண்ணிடலாம். p - 3 p - 3 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது? இங்கே ஒரு p - 3 இருக்குது, இங்கே ஒரு p - 3 இருக்குது. பேலன்ஸ் என்ன மட்டும் தான் இருக்குது? p + 4. இதுதான் விடை. ஓகேங்களா? ரைட்.